guys, welcome to my channel. So வீடியோ பார்க்குறீங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு போடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம போன வீடியோவில் நம்ம பேசியிருப்போம். டக்குன்னு வாய்ஸ் கட் ஆகிடுச்சு. சாரி ஃபார்ச்சுன்னு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். சாரி guys. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா சிஎஸ் ப்ளே பண்ண போகிறோம். நம்ம இது வந்துட்டேன் பிளாட்டினம் 4 இப்போ நம்ம இது பண்ணோம். பெருமுடாவே வைக்க முடியல, என்னன்னே தெரில. பாருங்களா, வர மாட்டேங்குது. இது வைக்கிறது தெரிஞ்சால் வச்சு கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அப்புறமா டவுன்லோட் பண்ணிக்கணும். சரி, ஓகே, ப்ளே பண்ணுவோம். பிஆர்லேயும் வைக்க முடியல. நான் கட் பண்ணிட்டு ஒரு வாட்டி வெளியே போயிட்டு எக்ஸிட் ஆகிட்டு வரேன். அதான் நான் சோலோவாக போகிறேன். இல்லாட்டி சோலோவாக கூட போக மாட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் பெருமுடா லோடிங் கிளாஸ். பெருமுடா வந்துச்சுடாவே ரொம்ப திறமையாக இருக்கே. எல்லா இந்தியக்காரனுக்கு மைக் பேசுனாக்கா நான் உங்களுக்கு ஆஃப் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி உங்களுக்கு பேசுறது கேட்கும். நம்ம கோல்டு தான் இங்கிலீஷ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறேன். நீ பேசினா கூட கேட்காது. இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் கன்னு வேணும். கால் கிழிஞ்சா மன்னிச்சுக்கோங்க சார். இப்போ என்ன கன்று எடுப்போம்? எப்போ யூஎஸ்பி இது பண்ணேன். டஸ்டிக்கிள் தான் அந்த கடைசியில் உள்ளது தான் எடுப்பேன். டஸ்டிக்கிள் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்படியே எனக்கு என்ன கன்னா நிறைய கன்று பிடிக்கும். சில கன்று தான் பிடிக்காது. பேரஃபால் ஓரளவு பிடிக்கும், ரொம்ப பிடிக்காது. ஓரளவு பிடிக்கும். எக்ஸ்எம்பியில் மை ஃபேவரட் கன். ஏன்னா பைசன் அழுத்தி பிடிக்கிற கண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் தெரியும். இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தால் உங்களுக்கு வெளியே போயிடுவீங்க. அதனால் ஸோ வீடியோ பார்க்குறீங்க ஃபுல்லாக பார்த்துட்டு இது பண்ணுங்கள். நம்ம சிஎஸ் ரேங்க் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தாங்க ஏ போடு மண்டம் விளையாடி லே 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 என்னடா ஆச்சு? ஓசிக்கில் எடுக்கிறான்டா. ஓடுறாடி சுத்தமாக எழுத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தர் இருந்தான் மண்டையான். ஐயோ, இது ஒன்றாடி மெடிக்கத்தை சுற்றிப்போம். மெடிக்கத்தீரி 1 கிலோ எடுத்தாச்சு. ஏன்டா ஓசி கிலோ எடுக்க பார்த்தாங்க. திரும்ப மேலே வந்துட்டான். திரும்ப கிலோ எடுக்க பார்த்தா நான் அப்படியே ஒரு புல்லட்டில் மைக்கில் ஆக்கி விட்டு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு பேரஃபால் MP5 லெவல் அப்கிரேட் பண்ணிட்டு ஒரே ஒன்றோட எனக்கு A3 அப்கிரேட் பண்ணால் பிடிக்க மாட்டேங்குது. 1, 2 தான் நான் அப்கிரேட் பண்ணால் ஜெயிக்கிறேன். 3 இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் 3 மட்டும் இது பண்ணல. அதுக்கப்புறம் நான் 3 மட்டும் அப்கிரேடே பண்ண மாட்டேன். அதுக்கு அடுத்த கன் கூட வாங்கிக்கிறேன். நான் 3 மட்டும் அப்கிரேட் பண்ண மாட்டேன். மற்ற கன்னில் என்ன 3னா பரவாயில்ல. இந்த ஸ்கேரு இந்த மாதிரினா லெவல் 3 இருந்தால் பரவாயில்லைங்கண்ணா. இந்த கேமில் சொல்கிறேன், ஓகேவா? ஒரிஜினல் டைமண்ட் கொடுத்தனா இது பண்ணுவாங்க, அது இல்லை. ஈவோ கன்னா என்டலைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்க எனிமே அடிக்கலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தவங்க அடப்பா கீழே எடுத்து டே யாரா இங்கே நுழைஞ்சிட்டு இருப்பானா? இங்கே நுழைஞ்சிட்டு இருக்கணும் இல்லை, சரி இங்கே நுழைஞ்சிட்டு இருப்பான். சரி, நுழைஞ்சிட்டு இருக்க இங்கே நிற்பான். அதே எங்கடாண்ணா கேஸ் எங்கேடோ அடிக்கிறீங்களே. ஒரு ஒன்றும் சொல்கிறதுக்கு சவுண்டு கேட்காது கேஸ். அதனால தான் சவுண்டு ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டா உங்களுக்கு கேட்கமா? என்ன கேட்காது. பேரஃபால் பிடிச்ச கன்று பேரஃபால் ரொம்ப பிடிக்காது, கொஞ்சம் பிடிக்கணும். அதனால டக்குன்னு காலி பண்ணுற கன்று தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது டக்குன்னு காலி பண்ண தான், பட் இருந்தாலும் அது இது நல்லா எஸ்எம்ஜி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்எம்ஜியில் பைசன்னு இது பேர் என்னடா அந்த கன்று பேர் என்னன்னு தெரியல. MP5 இதெல்லாம் வச்சு நல்லா அடிக்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பைசன் MP5 UMP சொல்லி கழுத்தாக இருக்குல்லே. மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்னா பண்ணி விட்டுருங்க நண்பர்களே ப்ளீஸ். யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேஸ் ப்ளீஸ். சிஎஸ் ரேங்க் புஷ் நம்ம டைமண்டு 1 இல்லாட்டி 2 வரையும் பண்ணுறோம். ஸ்டார் ஃபுல்லாக வாங்குவோம். ஸ்டார் ஃபுல்லாக வாங்குறோன்னா நான் வீடியோ கட் பண்ணிட்டு ஆஃப்லைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வரணும், ஓகேவா? சிஎஸ் ரேங்க் புஷ் கிராண்ட் மாஸ்டர் வருன்னா சில பேர்னா ரேங்க் புஷ் பண்ணுவாங்க. அவ்வளோ பெரிய ஆளுனா இல்லை. டீம்மேட் என் டீம்மேட் எவனா கால் பண்ணான்.
டே நானும் என் ஃப்ரெண்டு நானும் என் டீம்மேட்ஸ் மட்டும் தான்டா இருக்கிறோம். டே எறா டே உன்னை மரண பீதி ஆக வச்சுருந்தா உன்னை ரிவே பண்ணி விட்டுருவேன். கைஸ் பின்னாடி அடித்தான் பார்க்கவே இல்லை, கடைசி கிளியருக்கல. சரி எஸ் பார்க்கவே இல்லை, பின்னாடியில் வந்து அடிச்சிருக்கேன் தலைவர் பார்க்கவே இல்லை. நான் பார்த்துருந்தா அவனுக்கு மரண பீதி ஆகியிருக்கேன், மரண பீதியாக இருக்கும், மரண பீதி. அவனை அடித்து தரமாக அடிச்சிருக்கணும். இந்த லெவல் 1 இதுக்கப்புறம் எனக்கு க்ளோவல் வேணும். 2 க்ளோவலு க்ளோவல் ஸ்கின் ஃப்ரீயாக தான் யூஸ் கொடுத்தானோ. அவன் டாப்அப் பண்ணி தான் எனக்கு க்ளோவல் எடுப்பான், நல்லா ஃப்ரீயாக கொடுத்துருவான். ஆனால் கேமுக்கு காசு போடுறேன் வேலை இனிமேட்டு போடுவானா என்னன்னு தெரியல, பண்ணனா தான் இருக்கேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நானும் செய்வேன். ஓகே. ஐயோ போய் என்ற சைக்கோவே. சரி போன வீடியோ உங்களுக்கு வாய்ஸ் சரியாக கேட்டிருக்காது. நடுப்புறாக கேம் பிளேக்கு மட்டும் ரூம் கார்டு மேட்ச்சு அது வந்து ஏன் மிஸ்டேக் தான். இருடே உன்னை மரண பீதி ஆக்கணும்டா. சரிடா டே சாவடிச்சுட்டா எனக்கு கில்லு இருக்குடா. டே கில்லு இருக்குடா. பாதி பசங்களா கில்லாது கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சுத்தமாக இது இல்லையா க்ளோவல் போட மறந்து போயிட்டேன். நான் மட்டும் க்ளோவல் எந்த என்னுடைய டீம்மேட்ஸாக இருந்தால் நான் பரவாயில்ல, எனிமையாக இருந்தால் அந்த எனிமி எடுத்த மண்டையிலே பல்லாருன்னு புல்லட்டை இறக்கலை. என் பேர் எஃப்எஃப் தமிழ். அடே அங்கே அறாடே போடு சூப்பர் ப்ராப்ளர் தமிழ்நாடு இவன். நான் வந்து சரி அந்த நெட்டு போயிட்டு கைஸ் பாருங்களேன். ஒரு டக்குன்னு 300 பேச்சு எனக்கு கரெக்டாக க்ளோவல் போனான்னு நினச்சேன். உண்மையிலே சரி கைஸ் க்ளோவல் போனால் தான் நினச்சேன். அது எவ்வளோ கடைசியில் க்ளோவல் போடல. ஏன்னா அவ்வளோ இதாகிட்டு கிளிக் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு கிளிக் அந்த க்ளோவல் இந்த இது இப்போ கிளிக் பண்ணுறதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே போகலான்னு கட்டிட்டேன். ஏன்னா அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது கிளிக் பண்ணது. சரி அடே இருக்குடா அடே இருக்கிறது போகும். அப்படியாவே கொடுத்தானோ ஸ்பின்னிங்கில் கொடுத்தானோ ஆனால் டாப்அப் பண்ணி தான் வாங்குவாங்க. எனக்கு ஸ்பின்னிங்லேயே கொடுத்துட்டானோ. நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா க்ளோவல் ஸ்கின்னும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, நிறையவே இருக்கானது. ஸ்லோமோ போட்டு விட்டியடா சைக்கோவே. முடிஞ்சால் சுடுறாடே சுடுங்கடா. எவனா இருந்தாலும் சுடுங்க. சுடுறான்னு சும்மா தானடா பேச்சு தானடா சொன்னேன். வெறித்தனம் ஆனால் என்கிட்ட என்ன ஒன்று இதுக்கு இல்லை ப்ரோஸ். என்னடா அப்படி பண்ணுறீங்க? கில் எடுத்து புட்டியடா டே நீ எவ்வளோ நேரம் 7 நிமிஷம் இருக்காங்க. ஓகே அதுக்கப்புறம் நீ டைமண்ட் 1 வரையும் நம்ம ப்ளே பண்ணி தான் ஆகுவோம். இல்லைங்க ஒரு நிமிஷம் இருங்க. எறும்பு இருக்குங்க கையில் எடுத்து விட்டுச்சு காலி. லைட்டாக அது இது கேட்குது எதுனா வாய்ப்பு இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன். எஸ் மைக்கில் எறும்பாயிட்டு அதனால் உங்களுக்கு நடக்கிற சவுண்டு கேட்கும். நான் பேசும்போது சேர்த்து நடக்கிற சவுண்டு கேட்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது இல்லை டெசர்ட் ஈகிள் பட் இருந்தால் அது வாங்கினா ஈஸியாக இதை வச்சு அடிச்சுட்டு போயிடுவானோ. அதனால தான் அதாவது பரவாயில்ல இது பயங்கரமாக அதாவது சிங்கிள் தான். போன வீடியோ வந்து சிங்கிள் தான் நினைக்கிறேன். சிங்கிளா டபுளா எங்கேன்னு வரான்டா டே அவனை அடிக்கு. அந்த பக்கம் போவாதடா சைக்கோவே. டே சைக்கோங்க போவாதடா மண்டையிலே சுடுவானோடா இருக்குடா டே அவனே இருக்கு ப்ரூஸ். எங்கடா டே வாயாண்டா. டே சுடுறா டே உனக்கு நான் இருக்கேன்டா. கில்லி எடுத்து கொடுத்துட்றா டே கன்ஃபார்ம் பண்ணிட்டு. நான் டைமண்ட் இல்லைடா டே நான் டைமண்டே இல்லைடா. எங்கள் டீம்மேட் பாருங்க டைமண்டை கொடுத்து உசுர வாங்குறானோட. டைமண்டே இல்லை அங்கே வெக்கமாக நான் டைமண்டில் பரவாயில்லங்கிறான். இல்லைன்னா டைமண்ட் 1 வெக்கமாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குது. பேட் பாய் குட் பாய் எல்லாம் வந்து இது பண்ணுறானோ ஒரு மாதிரி இருக்குது. போங்க ஒரு மாதிரி இதாக இருக்குது. இது இந்த கண்ணாவது வாங்கியிருக்கணும் பேசாமல். அது அப்போயாவது கிங்ஃபிஷர் அது கிடைக்கும். அது கூட கிடைக்கலையே. ஒரு அது மாதிரி இருக்கு ஒரு மாதிரி. நான் சொல்கிறதுன்றே தெரில. ரொம்ப மாதிரி இருக்கோ.
அதுக்கப்புறம் தேன்பார் ஒரு ஓட்டம் தொண்டை ஒரு மாதிரி இருக்கே. டேய் நீ தோத்துறாதே, கடுப்பாயிடுவோம்டா, மேட்சா இருக்குடா. சீ பயந்துட்டேன்டா. டே நானும் குளிக்கல. இந்த பக்கம் தானே நீ வருவ. அந்த பக்கம் போகாதுடா, டெவில் மண்டையா. எங்க நிச்சான் பின்னாடி? பின்னாடிலாம் அடி. என் டீம்மேட்ஸ் இருக்காங்க பயரா. தோத்தாலும் என்கிட்ட ஒரு ஸ்டார் இருக்கு. சாரி ஆமாம், ஒரு 2 ஸ்டார் இருக்கு. ஆமாம் சாரி. உன்னைய அடித்து பொழந்து கட்டி மொட்டை மண்டையே சொல்ல. என் பேர் எஃப்எஃப் தமிழ் இல்லை இப்போ அப்புறமா அடுத்த மேட்ச் நீ ஒரு பாரு கீசன் தானே டைமண்டா. ஐயோ அதனால தான் கீசன் கில் எடுக்கல, ஒரு மண்ணு இது எடுக்கல. எனக்கு ஏற்ற மாதிரி ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தா அடித்து பொழந்து கட்டி வந்து பாருங்க. எனிமி டீமில் என் டீம் தான் டைமண்டு ஒரு மாதிரி இருக்குது. நான் டைமண்டே வரல, ஆனால் டைமண்டு கொடுத்து இப்போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இப்போ வந்து இவன் மற்றவங்க வந்து டைமண்ட் இல்லை, யாரோ ஒருத்தவன் டைமண்ட் வந்திருந்தா இவனும் டைமண்ட் போல் ஏதாவது என் மாஸ்ப்ரோங்கிற மாதிரி ஏதாவது மாஸ்ப்ரோ பேட் பாய் அவனில் அவன் பார்த்து இவன் ஒரு சின்னது ஏஸ்மா அது மட்டும் இல்லை. ஏஸ் ஒரு நாள் நம்ம ஒன்று செய்யணும் சொல்ல மாட்டேன். எஸ் நம்ம வந்து நீங்கள் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்கனாக்கா நான் வந்து ஒரு ஏதாவது கேட்குறது சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறது தான் நான் தருவேன். உனக்கு கில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே ஆகும். இல்லை இருறேன் மண்டம் மேலே சொல்லணும். மொட்டை மண்டையா டே நீ சுடுறா டே பார்த்துக்கலாம்டா. இவ்வளோ ஆள் பார்க்கும்போது இருடா இந்த பக்கம் தானே நீ வருவ. வலிமாமே வலிப்பாப்பே பாட்டு பண்ண ஓரா காப்பி ஆகிட்டு வந்துடுவோம். அதான் கைஸ் பாட்டு பாட்டு எனக்கு பிடிக்கல. சூப்பர் தம்பி கன் இது வாங்கி அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சா கடைசி ஓசிலே கொடுத்து விட்டானோ ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி எதுக்கு இது தேவைப்படுமோ நான் தெரியல. நான் இது நினச்சிக்கிட்டேன் கைஸ் பேர் என்னடா ஃபேமஸ் ஏதோ ஒரு இது அது நினச்சிக்கிட்டா கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. கொஞ்சம் நஞ்சம் இல்லை ரொம்பவே பெருமையாக இருக்கே. கொஞ்சம் பெருமையாக இருக்குன்னா இல்லை ரொம்பவே பெருமையாக எப்படி சொல்கிறதுக்கே அளவு இல்லைங்கிற மாதிரி இருக்கு. டீம்மேட்டாக போனேன் அப்போ தான் அடி அவனை ஒருத்தன் 3 பேர் வந்தால் நாங்கள் 4 பேர் இருந்தால் அடி படம் பொழந்து கட்டினான். சரி போ சார் ஆம்பியா ஜிப்பாக வருது அடிச்சே வா இருறாடே ஸ்கோப் போடுறா பரவாயில்ல கில்லு எடுத்தான் பரவாயில்ல. நான் வரும் டே இல்லை 3 வந்துடக்கூடாதுடா. டே யாரா நீங்கள் வலிமாமே நல்லா சுடுறா. டே கீழே குஞ்சிக்கோ தலைவரே கீழே குனி தலைவரே போ தலைவரே. டே அவன் 4 பேர் பாடி 2v3 நடந்து கொண்டு இருக்கிறது. இது ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா தெரில. தலை நீ மட்டும் கீழே உள்ளவன் தோத்துட்டான், நீனும் தோத்துருவாடா. டே நீ பார்த்து ஆடுங்கடா. நானாக இருந்தால் கொஞ்சம் பார்த்தாடுவேன். அந்த இது போகிறதுக்குள்ளே சேஃப் ஆகிறதுக்குள்ளே நீ அடிச்சுட்டான். மேட்ச் என்ன ஆக போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஒருத்தாள் நாங்கள் 2 பேர் நீங்கள் ஒத்தாள் நாங்கள் 2 பேர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே போய் அடிச்சிடுறா. டே ஹெல்த்து உடச்சி விட்ருப்பான்டா அவன். டே சுடுறதுக்குள்ள நீ இல்லை நானாக இருந்தால் எப்படியோ ஈஸியாக உன்னை அவுட் பண்ணியிருக்கேனான்டா. வருவலடி உன்னை அப்படியே பொழந்துக்கிட்டே உனக்கு கிளி எடுக்கிறேன். நீங்கள் ரேங்க் புஷ் கேஸ் அடுத்த வீடியோ நம்ம என்ன ரேங்க் புஷ் பண்ணான்னாக்கா அது அப்புறமா யோசிப்போம். இப்போதைக்கு இது ப்ளே பண்ணுவோம். அப்புறமா பிஆர் தான் ரேங்க் புஷ் பண்ண போகிறோம். அதான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. ரேங்க் புஷ் பண்ண ஆசையாக இருக்கா. நான் நான் கில்டு இது பண்ண ஆரம்பித்தேன் சொன்னால அந்த கில்டை நான் அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃபில் க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன எவனுமே வரல. ரொம்ப நாளாக இது திறந்து 3 வாரம் ஆகுது. 3 வாரம்னா ஒருத்தவங்க வந்தாங்க
வந்தான், அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டான். ப்ளே பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. சொன்னாலே தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டைமண்டு எடுறான். இல்லை எனக்கு அது சரியா அடி இல்லை என்ன என்னென்னா கிழிச்சா மாதிரி தெரியுதா? டே யாரா நீங்கள் எந்ததான் இருக்கணும் என்ன பண்ணுறது? அட்ராடே அவன் ஒத்த ஆள் தான்டா. அடிச்சு மூஞ்ச உடைக்கணும்டா அவனை. வெறி ஆகுதுடா. இல்லை அவன் அந்த வகனுங்கான க்ளோவால் போட்டு போயிருக்கேன். வெக்கமா இல்லையா அவனுக்கு? நம்ம எங்கள் டீம்மேட்ஸுக்கு க்ளோவாலுக்கு ஆட்டமா என்னன்னு காட்டாதா என்னன்னு தெரியலையா? காட்டாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா அவனுக்கு வயிற்றுச்சல் நம்ம இல்லைனாக்கா இருந்தால் இருக்காது. இல்லைனாக்கா தான் ஒரு மாதிரி வயிற்றுச்சலாகவே படுவான். நீ செத்த நீ ஏறா அவனுக்கு கீழே எடுத்துடுறா. கன்ஃபார்ம் பண்ணிடுறா. அவனை ரிவே பண்ணு. அவன் ஒரு அடி இடி மாதிரி இருக்கும் போதே அம்மா ஒன்றும் இல்லை. சரி இல்லை இது வேணும்டா. இது என்ன மாதிரி மேப்னு பார்த்துட்டு தானே அதுக்கேற்ற மாதிரி. ஆமாம் இது வேணும். ஆனால் அது என்னால் தூரத்தில் அடிக்கிறது என்னால் வசதி இருக்குது. அதான் தூரத்தில் அடிக்கணும் வசதி வேணும்லவா? அதனால தான் ஓடுறா சைக்கோவே. இந்த கன்று வாங்கினா தான் பார்த்தேன். இரு கன்று வாங்கவே இல்லையா? ஓகே நோ ப்ராப்ளம். அந்த பக்கம் இருக்குடாடா. ஆமாம் இடத்த பிடிச்சிக்கிடா. நான் வந்துடுறேன்டா. க்ளோவால் போட்டு அடிச்சு இருந்தால் க்ளோவால் போட்டுங்கண்ணா. 3 க்ளோவால் வேண்டிய இருக்குல்ல. அன்லிமிட்டடாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதனடா இதுவாடா மறந்தே போயிட்டு. காப்பாற்றுற மாதிரி தெரியலடா. அந்த பயம் இருக்கணும். என் டீம்மேட்ஸ் தான் அடிச்சோன்னா நான் ஒரு புல்லட் பண்ணலையே. அவன் மேலே விளையாட்டு வரலையே. நான் வரவே பாட்டு மாதிரி ஒரு கிட்டு தான் எடுத்துன்னு நிற்கிறேன். நான் எல்லாம் டைமண்டில் இருக்கிறானோ. அவன் கோல்டு 4ல் நிற்கிறான். அவன் ஃபோல்டுங்கிற பாரு 4ல் நிற்கிறான். க்ரோஸா எக்ஸ் வேணும். ஓகே வாங்கிட்டு இதுக்கு ஒன்று இதை வாங்கி போட்டு வாடாடே சீக்கிரம். நான் அது எனிமே அடிக்கும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ண அதை சும்மா ப்ளே பண்ணியிருந்தேன். அப்படின்னா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமும் இல்லை. இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். பயங்கரமாக நெட்டு ப்ராப்ளம் வருது. வைஃபை இப்போ இல்லை. எனிமே அடிக்கும் போது மட்டும் வருது. அப்போயாவது லைட்டாக போச்சு. ஆனால் ஜோம்பி ப்ளே பண்ணியிருந்தேன் சப்பா. அப்போ தான் லைட்டாக போச்சு. மற்றபடி போகல. ஒருவேளை மோனே செத்தடி நீனு மொக்கா செத்தான்டா. ஏங்க அங்கேயே போட்டுக்கிறான். இருடாடே எல்லாத்தையும் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே எல்லாத்தையும் சரிடாடே செத்தாலும் பரவாயில்ல. என் டீம்மேட்ஸ் இருக்கான். நான் செத்தான் பிரச்சனை இல்லை. என் டீம்மேட் இருக்கிறானோ. ஒன்றும் நான் சொல்லலை. நான் வாய மட்டும் தர்றேன்டாரு. இந்த இடத்துல தாட்டா வரேன். பீதியாகும் எல்லாருக்கும். இந்த ஈஸியாக தூக்கடிச்சிடலாம். எவ்வளோ நடக்குது இப்பயே 19 நிமிஷம். கைஸ் ஒரு மேட்ச் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் கண்டினியூ பண்ணுறேன். சரியா? ஏன்னா 9 நேரம் போட்டு 9 நேரம் போயிடுது. ஒரு மேட்ச் முடிச்சு தான் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு மேட்ச் முடிச்சு கண்டினியூ பண்ணுறேன். எஸ் சரிங்க. நான் கட் பண்ணிட்டு வரேன். அடுத்த மேட்ச்சில் கண்டினியூ பண்ணுறேன். எஸ் ஒரு மேட்ச் முடிச்சுட்டேன். அந்த ஒரு மேட்ச்சு தோற்றுட்டேன். ஷீல்டு பவர்னால நான் தப்பிச்சேன். இல்லாட்டினா
மேட்ச் அவுட். ஷீல்டு பவர் வந்துச்சு கைஸ். அதனால் தப்பிச்சேன், இல்லாட்டி நான் தோத்தே போயிருப்பேன். ஒரு ஸ்டார் போயிருக்கோம். நானும் இது பண்ண வர இல்லை, சீக்கிரமாக வீடியோ முடிக்கணும். ஒரு மேட்ச்சில் வீடியோ அவுட்டு. டைமண்டு வந்துடுவானா இல்லையா? அந்த ஆஃப்லைன் இல்லையாவது ப்ளே பண்ணுவேன். ஆஃப்லைன் இல்லையாவது ப்ளே பண்ணுறேன். அடுத்த வீடியோவாது. இது 1 ஸ்டார் ரேங்க் புஷ் மாதிரி இல்லை. 1 ஸ்டார் இல்லாட்டி 1 ஸ்டார். ஆமாம், சிஎஸ் வின் 1 ஸ்டார் ரேங்க் புஷ். உனக்கு எங்கே அடி விழுவுது? ஓகே ஓகே டே, அப்படி போயிட்டு நான் வளைச்சிட்டு வந்தேன். ஒன்றும் வந்துடக்கூடாது. வந்தீங்க மரண வீதி, மரண வீதி. வந்து காப்பாத்து தலைவரே. தலை நான் செத்துருவேன், பரவாயில்ல. நீ அடிச்சு பல்ல பேத்துரு. நான் வந்து நீ சாவட்றாடே, சீக்கிரம் சாவட்றேன். ஒன்றும் சாப்பிடுச்சேன். நான் எத்தனை கில்லு? 2வது ஆளு நிற்கிறேன். மிஸ்டர் சலீம்னு ஒருத்தவர் இருக்கார். அவருனா யாருன்னு எனக்கு இது கொஞ்சம் கிங்ஃபிஷர். சொன்னா கன்னே வாங்காமல் இருக்கு. நம்மள பயங்கரமாக பாட்டு மாதிரி ப்ளே பண்ணேன். கேம் தானே, எதனால சகுஜோம்னு சொல்லிட்டு போனேன். ஏஸ் நான் வந்து கெஸ்ட்டில் இருக்கும்போது எனக்கு கிங்ஃபிஷருக்கு தான் ஏஸ் எனக்கு எதுவே இருக்கும். மீதி எனக்கு எதுவுமே ஸ்கின் இருக்காது. வெறும் கிங்ஃபிஷர் இந்த கன்னுக்கு மட்டும் தான் ஸ்கின் இருக்கும். அதனால் கெஸ்ட்டில் விளாண்டுருந்தேன் இவ்வளோ நாள். கெஸ்ட் எதுவும் இது கூகுள் கிடையாது, வெறும் கெஸ்ட்டு தான். இல்லை போய் வாக்குறதுக்குள்ளே என் டீம்மேட்ஸில் ஒருத்தவங்க போயிட்டான். நீ சித்திராதரா, நீ தானே ஒன்றை நம்பி தானே நான் இருக்கிறேன். இது வருவல இது நான் செத்துருவேன் எப்படியா இருந்தாலும். மிஸ்டர் சலீம் ப்ரோ அவர் முஸ்லீமா இல்லை இந்துவா இல்லாட்டி அவர் என்ன வேணால் இருந்துட்டு போட்டான். அவருக்கு தமிழ் தெரியுமோ தெரியாமல் போட்டோம், அரபி தெரியுமோ தமிழ் தெரியாமல் போட்டோம். என்ன வேணாலும் தெரியட்டும், தெரியாமலும் போட்டான். தமிழ் தெரிஞ்சால் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். மிஸ்டர் சலீம் ப்ரோ செத்தான். சூப்பர்ரா, சூப்பரே. ஒன்றும் இல்லை, அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க கைஸ். அப்போ தான் நான் தோக்குறேன். ட்ரைனிங் எடுக்காதப்போ நான் ஜெயிச்சேன் கைஸ். ட்ரைனிங் எடுக்கும் போது தான் பாட்டு மாதிரி தோற்றுக்கிட்டு இருக்கேன். மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இல்லை தோற்றுறக்கூடாதா. அடுத்த வீடியோவில் நல்லா சப்ஸ்கிரைப் நிறைய ஒரு 1000 வந்துச்சுன்னா நம்ம வந்து இது நான் இந்த கிவ்வே, அதாவது உங்களுக்கு ரெடீம் கோடா ஒரு கோட் இல்லை. நான் உங்களுக்கு இது ஏதாவது ஸ்கின்னு உங்களுக்கு எதாவது வேணும், ஏதாவது ஒன்று கேளுங்க, அது கிஃப்ட் சென்ட் பண்ணுறேன். அதுவும் யாருன்னா ரேண்டமாக ஒரு 3 பேருக்கு, 1000 பேரில் ஒரு ரேண்டமாக 3-4 பேருக்கு தான். சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மட்டும் தான் யூஸ், வேறு யாருக்குமே இல்லை. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மட்டும் தான் தைரியமாக அங்கே இருந்தால் தான் அங்கே எனிமி நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. வீடியோ லே செத்துருவேன் நினைக்கிறேன். செத்தாலும் பரவாயில்ல. செத்தான் மாட்டிக்கினாலும் ஒருத்தர் தான். மாட்டிக்கிட்டான். செத்தான் இவன் செத்தான். காய்ஸ் கடுப்பாகுது கைஸ். நான் அந்த எதுன்னு பார்ப்பேன். க்ளோவாக ஏதோ டக்குன்னு பார்க்க பாருங்கள், நல்லா பாருங்கள். டக்குன்னு பார்த்தா ஒரு மாதிரி இதாக இருக்குல்ல. நீங்கள் நல்லா பார்த்துட்டு வந்து சொல்லு பாருங்களேன். டக்குன்னு அது இது ஆகிட்டுன்னு நினச்சேன். இப்படா நீ க்ளோவால் போட்டேன் போட முடியுமா? ஃபுல்லாக 100% வந்தால் போட முடியாது. ஐஸ் கட்டி ப்ரூ ஆனால் நம்ம மேலே போய்ட்டு கன்னை வச்சு சொல்லணும்.
இன்னும் ஒரு வேலை வெட்டி இல்லையா? எல்லாம் ஒரே இடத்துல நேரத்தில் தமிழ் பிளேயர்ஸ் எல்லாம் இங்கே வா ப்ரோ அங்கே வா ப்ரோ அப்படிங்கிறான். இவங்க எல்லாம் ஹிந்தி பிளேயர் தான். டேய் யாருன்னா நீனு? ஏறாடே பின்னாடி நான் வந்து அடிக்க போகிறான். போடே மரண பீதி. இனிமேல் நினைக்கக்கூடாது அந்த மாதிரி அடி. ஏன்டா நீனே போய்கிட்ட? சார் அடே ஹீரா நானும் வந்துடுறேன். நீ போகிறேன்னா போ, நான் இங்கே நின்றுக்கிறேன். இதுதான் சேஃப்டஸ்ட் ஏரியா. சேஃபஸ்ட் ஏரியா ஏரியாஸ் கொஞ்சம் சத்தம் இருடே. சி இனிமே இருப்பாங்க அங்கே கன்ஃபார்ம் இங்கே வர முடியாது. குதிக்கும் போதே உனக்கு புல்லட் மண்டையில் இருக்கணும். நாடு குதிக்கும் போதே சரிடே. நான் செத்தாலும் பரவாயில்லடா, செத்தாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல. கீழே எதுவும் அர்றாடே 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 அர்றா. சூப்பராக ஆடுறாடே, சூப்பராக அடிக்கிறோம். சூப்பராக சூப்பரே. இல்லை 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 சூப்பரே சூப்பரே. ரொம்ப நடக்குது. ஏதோ கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி நடந்துகிட்டு இருக்குது பார்க்க. கிரிக்கெட் மேட்ச்சு. ஐயோ தோத்துட்டா தோத்துட்டா. அடுத்த வீடியோ. ஐயோ ஒரு ஸ்டார் போச்சா? சரி ஓகே, நாளைக்கு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ஒரு நிமிஷம் சரிங்க. ஓகே ஹை ஹாய் நம்ம சரி. நான் வந்து டீம் ஒமிக்ரான் ப்ரோ, அதாவது ஒமிக்ரான் ப்ரோவுடைய அஜிமல் ப்ரோ, ஓகேவா? அஜிமல் ப்ரோவுடைய டீம் சேர்ந்துருக்கேன். ஏன்னா யாருமே வரல, எங்கேயாவது பரவாயில்ல. எப்படி லெவல் 3 வந்துச்சுன்னா அதில் எப்படி லெவல் 3 வருதுன்னு தெரியல. ஓகே எத்தனை பேர் பாருங்களேன். இந்த டிஎன் கோப்ரா ஓபி வில்லா 360 கோல், டிஎன் 360 கோல், 360 கோல் ஒன்று டிஎன் கோப்ரா ப்ரோ இருக்கிறாங்க. அதனால் கோல்டு ஸ்டோருக்கு போய்ட்டு ஏதாவது ஒன்று வாங்குவோம். போரடி. இது என்னது பேக்கா? நல்லா தான் இருக்குது. லெவல் 1 இப்படி இருக்கும், லெவல் 2 இப்படி இருக்கும், லெவல் 3 தான் பயங்கரமாக இருக்கும். பர்மனண்ட்டாக வந்தால் நல்லாயிருக்கும். 3 வருதா? சொல்லி லே யாராங்க? ஓகே போங்க. எல்லாம் டைம்லேயே கொடுக்குறான்னு வெரி ஆகுது. ஓகே இதோட வீடியோ முடிச்சுப்போம். ஐடி யூஐடி காட்டிக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே பாய் ஃப்ரம் FF தமிழ் கேமிங். பாய் 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 பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் டாடா பை பை. சி யூ.